எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 15க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, ஆண்களின் குரல் நாண்களின் நீளம் 20 மில்லிமீட்டர். பெண்களின் குரல் நாண்களின் நீளம் 15 மில்லிமீட்டர். அதிர்வெண்ணின் அலகு ஹெர்ட்ஸ். அலைவு காலத்தின் அலகு செகண்ட். வீச்சின் அலகு மீட்டர். அலைவு காலம் என்பது T = 1/n. மனிதனால் உணரக்கூடிய அதிர்வெண்ணின் அலகு 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை. மீயொலிக்கு எடுத்துக்காட்டு வௌவால். பெரிஸ்கோப்பில் எந்த தத்துவம் பயன்படுகிறது? பன்முக எதிரொலிப்பு. பிளாஸ்டிக் தண்டு கம்பளி துணியால் தேய்க்கப்படும் போது எந்த மின்னூட்டத்தை பெறுகிறது? எதிர் மின்னூட்டம். அடுத்து 11வது கேள்வி, ஒரு மின்பகுளி கரைசலின் வழியாக மின்னோட்டம் செலுத்தப்படும் போது மின்பகுளி கரைசல் அயனியாக பிரியும் நிகழ்விற்கு பெயர்? மின்னாட்பகுப்பு. அடுத்து, மின்னோட்டத்தை கடத்தும் ஒரு கரைசல் அல்லது உருகிய நிலையில் உள்ள ஒரு பொருளை என்னவென்று அழைக்கலாம்? மின்பகுளி. கண்ணாடி ஒளி இழை எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது? முழு அக எதிரொலிப்பு. மருத்துவத்துறையில் நமது உடலின் உள்பகுதியை படம் பிடிக்கும் கருவியில் பயன்படுவது எது? கண்ணாடி ஒளி இழை. ஒரு திரவம் 100 நார்மாலிட்டி விசையை 100 என்ன நியூட்டன், இது நார்மாலிட்டி கிடையாது, நியூட்டன் விசையை 2 மீட்டர் பரப்பில் செலுத்துகிறது எனில் அழுத்தம் எவ்வளவு? 50 நியூட்டன் மீட்டர் பவர் -2. அடுத்து 16வது கேள்வி, குழந்தை ஞானி என்று அழைக்கப்படும் கவிஞர்? பாஸ்கல். அடுத்த கேள்வி 17, அதிகமான இடத்தை கண்காணிக்கும் ஆடிகளாக பயன்படுபவை? ஆப்ஷன் ஏ, குவி ஆடி. அடுத்து 18வது கேள்வி, எந்த ஆடியில் தோன்றும் பிம்பம் எப்போதும் இடவள மாற்றம் அடைந்து காணப்படும்? சமதள ஆடி. நிக்ரோம் என்பது நிக்கலும் குரோமியம் சேர்ந்தது நிக்ரோம். அடுத்து, ஒளிபுகா பொருளுக்கு எடுத்துக்காட்டு? பந்து. ஒளி கசியும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு? பால் கலந்த நீர். உலக விண்வெளி ஆண்டாக கொண்டாடப்பட்ட வருடம்? 2009. கலிலியோ தொலைநோக்கியை கண்டுபிடித்த ஆண்டு?
1609. ரோபோவின் தந்தை. ரோபோவின் தந்தை கலீலியோ. கலீலியோ. ஒரு குவிண்டால் என்பது எத்தனை கிலோகிராம்? 100 கிலோகிராம். 100 கிலோகிராம். நன்றி.